இசைஞானியை பொறுத்தவரையில் இப்படி போட்டு பாருங்க, இப்படி வாங்கன்னெல்லாம் அவர் இசை கலைஞர்கிட்ட சொல்ல மாட்டார். அவருக்கு என்ன வேணுங்கிறது அவருக்கு சரியாக தெரியும், துல்லியமாக தெரியும். அதை மிக மிக துல்லியமாக எழுதக்கூடிய ஆற்றல் கொண்ட ஒரு இசை மேதை. ஆனால் இதை அனைத்தையும் இசை கருவிகளினுடைய துணை இல்லாமலேயே அவர் செய்வார் அப்படிங்கிறதான் அவருடைய ஞானங்கிறது. அப்போ இசை அவருடைய மூளையில் இருக்கு, இசை கருவியில இல்லை. நீங்கள் நாம் ஒலி வடிவத்தில் அதை கேட்பதற்கு முன்னாலேயே எப்படி பதிவானதோ அதே போல் அது அவருடைய பிரெயின்ல அது ஒரு பெயிண்டிங்கா, அது ஒரு கட்டப்பட்ட கட்டிடமா அது வந்துடும். அது ஒரு பேர் அதிசயம். வியாலோவும் செல்லோவும் சேர்றப்போ எப்படி ஒலிக்குங்கிறது நமக்கு அது வாசித்து அவங்க பார்த்தா தான் தெரியும், அல்லது மற்றவங்களுக்கு ஒலிக்க விட்டு பார்த்தா தான் அதை கண்டுபிடிப்பாங்க. ஆனால் இசைஞானியை பொறுத்தவரையில் அவருடைய மூளையில தெரியும், இந்த செல்லோ இந்த இடத்துல இப்படி இதோட வியாலோ சேர்ந்து இதோட குயின் வயலின் சேர்ந்துருச்சுன்னா என்ன எஃபெக்ட் வருங்கிறது அவருக்கு அது தெரியும். டோனை மட்டும் அதில் கொஞ்சம் போட்டு பார்ப்பார் அவர். அந்த டோன்னா அந்த சுருதி பிடிக்கிறத மட்டும் அப்படியே லேசாக அவர் கீபோர்டில் பார்ப்பார், அதோடு அவர் நிறுத்திக்குவார். மற்றபடி அப்படியே உட்காந்து எழுத ஆரம்பித்தார்னு வச்சுங்களேன், அப்படியே எழுதிட்டே இருப்பாருங்க. அதாவது இங்கிருந்து அது வருகிறது, தன் கையால் இசை குறிப்பேட்டில் எழுதுவார் பாருங்க. அந்த வியப்பும் மலைப்புமே ஒரு மாபெரும் பேரானந்தத்தினுடைய அனுபவம். மேதமை ஞானம் இரண்டும் ஒன்றாக இணையக்கூடிய ஒரு பெரு நிகழ்வுன்னு அதை சொல்லலாம். அவர் கம்போசிங் நோட்ஸ் எழுதுறது பார்க்கறதுக்கு